வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்து வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு குறைவாகத்தான் இருக்குமா. அதுக்கு என்ன காரணம்? அப்போது இது ரெண்டையுமே சரி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதற்கான உணவு முறை என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். அதுக்கு முன்னாடி மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேரோட வீட்டில் நான் இன்னைக்கு பார்க்குறேன், இந்த சாம்பார் பொடி, கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிளகாய் தூள், இது எல்லாமே கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. 50 கிராம் 100 கிராம் பேக்கெட்ஸாக கிடைக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லாமே ஒட்டுக்காக போயிட்ட சந்தையில் ஒரு 5 கிலோ 10 கிலோ மிளகாய் வாங்கிட்டு அரைச்சி யூஸ் பண்ணுறது, மல்லிப்பொடி தனியாக யூஸ் பண்ணுறது, சாம்பார் பொடின்னு அவங்களே வீட்டில் காம்பினேஷன் போட்டு ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட அம்மாலாம் இன்றைக்கு வரைக்கும் அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இளம் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 50 கிராம் 100 கிராம் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறது பழக்கப்பட்டுட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இதில் அந்த பொருள் கெடாமல் இருக்கிறதுக்காக, செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணப்படுது. சோடியம் பென்சோவேட் இந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி ஆட் பண்ணும்பொழுது நீங்கள் அதை சாம்பாரில் போட்டு கொதிக்க வச்சுட்டீங்க, ரசத்தில் போட்டு கொதிக்க வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன பண்ணுதுன்னா பென்சோயிக் ஆசிடாக மாறிடுது. அப்போது நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் அல்சருக்காக பெருசாக காரம் போட்டு சாப்பிடலை, நான் பெருசாக ஸ்பைஸியாக ஆயிலெலாம் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன், ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டுட்டேன், ஆரோக்கியமான ஃபுட்டு மட்டும்தான் எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த ஆசிட்னால உங்கள் வயிறு புண்ணாயிட்ருக்கும், அல்சர் ஆகிட்ருக்கும், உங்களுக்கு அது தெரியாமலே இருக்கும். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம தாய்மார்கள் நிறைய பேர் அந்த பேக்கெட் மசாலா வாங்கி யூஸ் பண்ணும் பொழுது அதில் இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருந்தா அது நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ண தான் செய்யுது. நம்ம முன்னோர்கள் அவங்க முறையில் அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய குடல் ஆரோக்கியம் அவ்வளோ நல்லா இருந்ததுன்னா அதற்கு அவங்களுடைய அந்த உணவு முறைக்கு பயன்படுத்தின மசாலா பொருட்களை அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கங்கிற மெத்தடில் தான் இருக்குது. அந்த மரபை நம்ம இன்றைக்கி மறந்ததுனால பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு குறையுது. அதுக்கான காரணங்கள் என்ன? முக்கியமாக 2 காரணம் இருக்குது. ஒன்று உங்களுடைய குடல் ஆரோக்கியம் சீராக இல்லை. தைராய்டு ஹார்மோன் T3 T4 உடைய அளவு குறைவாக இருக்கும் பொழுது, T3 T4 உடைய அளவு குறைவாக இருக்கும் பொழுது உங்களுடைய குடல் உறிஞ்சிகள் சரியாக வேலை செய்யாது. அப்போ என்ன ஆகும்? உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஸ்டொமக் ஆசிட், உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து, அயன், கால்சியம், ஃபோலிக் அமிலம், விட்டமின் B காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரியான சத்துகள் எல்லாம் உறிஞ்சுறதுல பிரச்சனை ஏற்படும். அப்போ இந்த சத்துகள்லாம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டயர்ட்னஸ் ஏற்பட்டு ஹீமோகுளோபினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இது முதல் காரணம். அடுத்த 2வது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எலும்பு மஜ்ஜைகள் இருக்கு இல்லையா, அதுனும் RBCஸ்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அதற்கு T3 T4 தேவையாக இருக்குது. அப்போது T3 T4ன்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோனுடைய அளவு குறையும் பொழுது நம்மளுடைய எலும்பு மஜ்ஜைகள்லேருந்து ரத்த சிவப்பு அணுக்கள் குறைஞ்சிரும், ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். அது குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹீம் கண்டென்ட், அயன் கண்டென்ட் ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும், ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சிரும். அப்போது 2 காரணம் இருக்குது. ஒன்று, குடல் ஆரோக்கியம் T3 T4 இல்லைன்னா வேலை செய்யாது. 2வது, எலும்பு மஜ்ஜைகள்லேருந்து நமக்கு RBCs மூலமாக ஹீமோகுளோபின் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கும் T3 T4 வேணும். அப்போ அந்த T3 T4 குறைபாடு ஏற்படும் பொழுது அதனால் நமக்கு HB குறைய ஆரம்பிக்கும். அப்போ 2 காரணம் இருக்குது. அப்போது T3 T4 குறையிறதுனால தான் ஹீமோகுளோபின் குறையுது. அப்போது ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா?
ரெண்டுமே வைஸ் வர்சா தான். ஸோ யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபினுடைய அளவு ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கான்னு பார்க்க வேண்டியது முக்கியம். அதே மாதிரி தைராய்டு T3 T4 உடைய அளவு குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது இது ரெண்டையுமே சைமல்டேனியஸாக சரி பண்ணுறதுக்கு உணவு முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லிக்காயோடைய சாறு, அதாவது நெல்லி வந்து ஒரு 2 நெல்லிக்காய் வீதம் எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக ஒரு 10 கருவேப்பிலை அதோட சேர்த்து சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்து 11 o'clock போல் எடுத்துகிட்டு வரணும். இது ஒரு பக்கம் உங்களுடைய கட் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணும், இன்னொரு பக்கம் ஹெச்பியை பேலன்ஸ் பண்ணும், இன்னொரு பக்கம் T3 T4 உடைய அளவு பேலன்ஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் நிறைய அயன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஃபோலிக் அமிலம் இருக்குது. அது கூடவே சேர்த்து குடல் ஆரோக்கியத்தையும் சீராக வச்சுக்கும். உங்கள் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அது சப்போர்ட் பண்ணும். தைராய்டு ஹார்மோனோட ஃபங்க்ஷனுக்கும் அது பேலன்ஸ் கொடுக்கும். அப்போது யாருக்கெல்லாம் தைராய்டு பிரச்சனையும் இருக்குது, யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் பிரச்சனையும் இருக்கோ அவங்க கொய்யாப்பழம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி ஆட்டுக்காலோடைய சூப் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். போன் ப்ரோத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறதோட சேர்த்து ப்ராப்பராக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, விட்டமின் சி சத்து இதெல்லாமே முழுமையாக அப்சர்வ் ஆகிறதுக்கு இந்த போன் ப்ரோத் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓமத்தி நீர், அதாவது நாட்டு மருந்து கடைகளில் ஓம வாட்டர் அப்படின்னு கிடைக்கும். இது ஓமத்திலிருந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் ப்ரிப்பேர் பண்ண ஒரு தண்ணி. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஓமத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோன்னா அதுதான் ஓம வாட்டர் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஓம வாட்டர் கிடையாது. ஓமத்திலிருந்து நீராவி மெத்தடில், டிஸ்டிலேஷன் மெத்தடில் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய திராவகம்னு நம்ம சொல்லுவோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியை தான் ஓமத்தி நீர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் உங்கள் ஸ்டொமக் ஆசிட் குறையும் பொழுது அது ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, T3 T4 குறைபாடு இருந்ததுன்னா ஸ்டொமக் ஆசிடோடைய செக்ரிஷன் குறைஞ்சிரும்னு. அதை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்காக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 ml ஓமோ வாட்டரும் 5 ml நார்மல் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி 3 வேளையுமே பிஃபோர் ஃபுட் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டே வரலாம். இது கட் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணி T3 T4 பேலன்ஸுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் சாப்பிட்றக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் முழுமையாக அப்சர்வ் ஆகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி அடிக்கடி எள்ளு உருண்டை சேர்த்துக்கலாம். 4 பங்கு எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கருப்பு எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 பங்கு கருப்பட்டி, இதை நல்லா இடித்து எள்ளு உருண்டை மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டை டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சு சாப்பிடணும். இந்த எள்ளு உருண்டையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய லிக்னைன்ஸ், காப்பர், அயன் சத்து இது எல்லாமே சேர்ந்து தைராய்டு பேலன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும், ஹெச்பி ரைஸ் ஆகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோன்னா அந்த நோயினுடைய அடிப்படையான காரணம், ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் இன்னைக்கு காலகட்டத்தில் குடல் ஆரோக்கியம் மட்டும்தான். ஸோ நான் சொன்னதை பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.